இங்க ஒரு பணக்கார சிஇஓ டெய்லியுமே 100 அழகான பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய நெக்கை செக் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா எந்த பொண்ணுக்கு நெக்ல ரெட் கலர்ல மச்சம் இருக்குதோ அந்த பொண்ணால தான் இந்த சிஇஓடைய உயிரையே காப்பாற்ற முடியும். இந்த சிஇஓ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாரு. தென் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தான் இந்த சிஇஓடைய கடைசி நாளும் கூட. இந்த சிஇஓவும் கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சடனா இந்த நர்ஸுமே அந்த சிஇஓ பாக்குறாங்க. தென் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி கிட்ட போகும்போது தான் தெரியாதனமா இவனுடைய கைப்பட்டு அவங்களுடைய நெக்ல இருக்கிற அந்த சிவப்பு மச்சத்தை பாத்துறான். இப்பதான் அந்த சிஇஓ நம்ம தேடிட்டு இருந்தது இந்த பொண்ணுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சடனா அந்த பொண்ணுக்கு கிஸ்ஸும் கொடுத்துறான். அந்த பொண்ணுமே கோவத்துல இவனை பலார்னு அரைஞ்சிருச்சு. அங்க இருந்து போயிட்டாங்க. அப்படி போகும்போது தெரியாதனமா அவங்களுடைய காடையும் தவற விட்டு போயிடுறாங்க. உடனே எல்லா விஷயத்தையும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்லிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடி, தென் அவளுக்காக விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிடு, நான் அவளுக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் இந்த பொண்ணுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இவளுடைய அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு இந்த வில்லேஜோட தலைவரான இந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே என்னால இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லவும் அவரும் கோவப்பட்டுட்டு இந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக வராரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இந்த வயசானவரை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணுமே போயிட்டுறா. தென் அப்பன்னு பார்த்து இந்த சிஇஓடைய அசிஸ்டன்டும் நிறைய ஆட்கள் எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டு எங்களுடைய சிஇஓ உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்காக காத்துட்டு இருக்காரு, அவருடைய வருங்கால மனைவியா உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கிஃப்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நீட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த பொண்ணுடைய தங்கச்சியுமே சிஇஓ உடைய அந்த செக்கிங்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம தான் சிஇஓ உடைய வைஃப் ஆக போறோமோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. தென் இந்த அக்கா பொண்ணையுமே தலைமுடி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து கீழே உட்கார வச்சு ஒழுங்கு மரியாதையா இந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் போது சடனா அந்த சிஇஓமே அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. தென் அவரை பார்த்த உடனே இந்த தங்கச்சி பொண்ணுமே நேரா அவருடைய கையை போய் பிடிச்சிக்கிறா. தென் இந்த சிஇஓவும் அந்த தங்கச்சியோட கையை தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்து கிடக்கிற இந்த பொண்ணை வந்து தூக்கியும் விடுறாரு. தென் அது மட்டும் இல்ல, நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாரு. தென் இந்த பொண்ணுமே இதான் நல்ல சான்ஸ்னு நினைச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த சிஇஓடைய ப்ரப்போசலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.